Hi friends, welcome to Ajitha Samayal. நான் இன்னைக்கு கனவா பொரியல் பண்ண போறேன். அதை நாம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது நான் கனவா அதை குட்டி குட்டியா பொரியலுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க. கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு 2 பெரிய வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் 2 சேர்த்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு இதுக்கு நான் இஞ்சி ஒரு இன்ச் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து தட்டி வச்சிருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. ஏன்னா மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். தேங்காய் இதுல நான் 1 கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காவை போட்டுருவோம். மிக்ஸில 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் பொடி போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் தனியா பொடி. எப்பவுமே நான் மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். மிளகு பொடி இது நம்ம மிக்ஸில போட்டு ரொம்ப நைஸா அரைக்கவும் வேண்டாம். ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சா போதும். தண்ணி கூட ஊற்ற வேண்டாம். தேங்காய் திருவண்ணால குறைன்னு அரைச்சு எடுத்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க. குறைப்பா இருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம பேனை அடுப்பில் வச்சாச்சு. பேன் சூடாகட்டும். பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், கோகோனட் ஆயில். ஸோ இப்போது எண்ணெய் சூடாயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சிரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நசுக்கி வச்ச இஞ்சி அப்புறம் பூண்டு 2த்தையும் சேர்த்துருவோம். சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு டக்குன்னு கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த பெரிய ஆனியன் 2 பெரிய ஆனியனும் ஒரு 10 நம்பர்ஸ் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைஞ்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டு தாளித்து வதக்கி விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீன் ஃபிஷ் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நம்ம இதை கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு 7 நிமிஷம் மூடி வைப்போம். ஆனால் மூடி வைக்கும்போது நடுவில் ஒரு 4 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி அதில் வந்திருக்கான்னு பாருங்கள். தண்ணி வந்திருந்துன்னா திருப்பி மூடி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், 4 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம தண்ணி இதுக்கு ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையான அளவு தண்ணி அதுலேயே இருக்குது. ஸோ நம்ம இப்போ மூடி வச்சுருவோம். 7 நிமிஷம் ஆகட்டும். அது வரையும் அது வெந்து வந்துடும். அந்த 7 நிமிஷத்துக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அது வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலா அதை இதில் போட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுருவோம். எல்லாமே அதில் நல்லா பிரண்டு வர மாதிரி கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறிட்டோம். இப்போது உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உப்பு போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டுக்குவோம் இதையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இல்லை, ரொம்ப கம்மியாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதையும் ஒரு கிளறிட்டு நம்ம ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருவோம். அப்பப்போ நடுவில் வேணால் எடுத்து பாருங்கள் வெந்திருக்கா அப்படின்னுட்டு. 8 மினிட்ஸ் அளவு கரெக்டு தான். 8 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ ஒரு 8 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கனவா மீன் பொரியல்
ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்மளோட கனவ மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது வந்து ஆக்சுவலாக கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இது கேரளாவில் வந்து கனவா தோரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு சாப்பிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனவா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எங்கள் அம்மா தான் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே டேஸ்ட் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கனவா தோரன் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எங்கள் அம்மா எனக்கு அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்போ என் பொண்ணு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இருக்குது, அதே டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குமா? இப்போலாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ஏன்னா இதில் முள் கிடையாது. ஒரு பவுல் இதே மாதிரி போட்டு கொடுத்தா கூட அழகாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் சொல்லி கொடுத்துட்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.